ஸ்பிளிட்ல அரேக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் என்னென்ன ஒற்றுமை என்று சொல்லி பார்ப்போம். அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டையும் நாங்க இண்டெக்ஸ் வச்சுக்கொண்டு அக்சஸ் பண்ணுவோம். 0, 1, 2 சொல்லி இண்டெக்ஸ் இருக்கு. அந்த இண்டெக்ஸ் வச்சுக்கொண்டு இப்ப அரேண்ட நேம் ஸ்கேர் பிராக்கெட்டுக்கு அந்த இண்டெக்ஸ் கொடுத்தோம்னு சொன்னா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸுக்கான எலிமெண்ட் எங்களுக்கு கிடைக்கும். அதே சேம் ஸ்ட்ரிங்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்குமே இண்டெக்ஸ் இருக்கு. இங்கேயுமே 0, 1, 2 சொல்லி தான் இண்டெக்ஸ் இருக்க போகுது. சோ ஸ்ட்ரிங்கின நேம் ஸ்கேர் பிராக்கெட்டுக்கு அந்த இண்டெக்ஸ் கொடுத்தோம்னு சொன்னா அந்த பர்டிகுலர் கேரக்டர் அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற அந்த கேரக்டர் எங்களுக்கு கிடைக்கும். அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் இந்த கவுண்ட் எடுக்கிறதுக்கு நாங்க லென்த் என்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம். அரே டாட் லென்த் சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அந்த கவுண்ட் எங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்ல இருக்கிற கேரக்டர்ஸ் இந்த கவுண்ட் எடுக்கிறதுக்கு லென்த் என்ற ப்ராப்பர்ட்டியை நாங்க யூஸ் பண்ணலாம். அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டையும் நாங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி டைரக்டா ஐட்ரேட் பண்றோமோ அதே மாதிரி ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் நாங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணி டைரக்டாவே ஐட்ரேட் பண்ணலாம். இதை தாண்டி ஸ்ட்ரிங்குக்கும் அரேக்கும் இன்னும் சில கவனான மெத்தட்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.